இளநீ கடை, காய்கறி கடை, பூக்கடை, பழக்கடை இந்த மாதிரிலாம் போனோம்னு வைங்களேன், அதுவும் பிளாட்பாரத்தில் வைக்கிறாங்கன்னு வைங்க, அங்கே போய் பயங்கரமாக பேரம் பேசி திறமையாக வாங்குவோம் நம்ம வாங்குறது. அதே இது ஒரு பெப்சி வாங்குகிறோம், கோக் வாங்குகிறோம், இது மாதிரி பேக்கடு ஐட்டம்லாம் வாங்குறோன்னு வச்சுங்களேன், அவன் என்ன விலை சொல்கிறானோ அதை கம்முன்னு கொடுத்துட்டு வந்துடுவோம். ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா அதில் பூரா கலப்படம், கெமிக்கல்ஸு. இந்த பக்கம் வந்து பூரா நேச்சுரல்ஸு, மினரல்ஸு அப்படிங்கிற மாதிரியான ஐட்டம். ஆனால் இதுக்கு நம்ம பேரம் பேசுவோம் நல்ல விஷயத்துக்கு. இதில் இந்த பிளாட்ஃபார்ம்லலாம் வாங்குறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட ஒரு சிலர் வந்து பேரமே பேச மாட்டாங்க. நீ என்ன விலை சொல்கிறியோ அந்த வாங்கிக்க அப்படின்னு கொடுத்துட்டா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் விலை வந்து கேட்குற விலையை கொடுக்குறீங்க இல்லையா, உடனே அவங்க இல்லை பரவாயில்ல கொஞ்சம் குறைச்சிக்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் கூடுதலாக 2 பழமோ காய்கறியோ எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அப்போ அந்த தன்மை வந்து இந்த பிளாட்பார வியாபாரிகள்கிட்டயோ அல்லது சிறு வியாபாரிகள்கிட்டயோ இருக்கும். அப்போ இவங்க கேட்குற காசை கொடுக்கறது, சிலர்லாம் பேனா வித்துட்டு வந்தாங்கன்னா 10 ரூபா கூட கொடுத்து பேனா வாங்குவாங்க, அல்லது தேவை இருக்கோ இல்லையோ 10 பேனா சேர்த்து வாங்குவாங்க. இது மாதிரிலாம் உண்டு. இந்த மனம் யாருக்கு இருக்கும்னா, யாருக்கு இரக்க சுபாவம் இருக்கோ அவங்களுக்கு தான் இருக்கும். அப்போ இது ஜாதகத்துல தெரியுமா அப்படின்னா தாராளமா தெரியும். ஏன்னா நம்ம ஒருத்தனுக்கு தானமா கொடுக்கறதுங்கிறத விட அதை ஒரு வியாபாரமாவோ சர்வீஸாவோ அவைல் பண்ணல 10 ரூபா சேர்த்து கொடுத்து வாங்குறது அல்லது சொன்ன விலைக்கு வாங்குறதுங்கிறத உங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த குணம் யாருக்கு வரும்னா, லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல குரு அல்லது கேது இருந்தால், லக்னாதிபதியோட குரு அல்லது கேது இருந்தால் அவங்களுக்கு வந்து நிச்சயமா இந்த மாதிரியான சிந்தனை யோசனை வரும். அவங்க தான் வந்து இந்த மாதிரி பரோபகாரம்லாம் செய்வாங்க, நிறைய புண்ணியத்தை சேர்ப்பாங்க.